السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் 3 நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 3 நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா 3 வகையான குறைபாடுகளை கொடுத்திருந்தார். அவர்களில் முதலாம் நபர் உடல் முழுக்க தொழுநோயால் பீடிக்கப்பட்டவராக சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அவர்களில் இரண்டாம் நபர் தலையிலே முடிகளற்ற வழுக்கை தலையுடையவராக காணப்பட்டார். அவர்களில் மூன்றாம் நபர் பார்வையற்ற குருடராக தள்ளாடி கொண்டிருந்தார். இந்த 3 நபர்களையும் சோதிப்பதற்கு அல்லாஹு தஆலா நாடினார். அவர்களுக்கு முன்னால் ஒரு வானவரை மாறு வேடத்தில் அனுப்பி வைத்தார். தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்த முதலாம் நபரிடத்தில் அந்த வானவர் வருகிறார். அவன் பட்டு கொண்டிருக்கும் சிரமங்களை அவதானிக்கிறார். இந்த நேரத்தில் உனக்கு விருப்பமானதை கேள், அல்லாஹு தஆலாவிடத்தில் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றதும் அந்த நோயாளி சொல்கிறார், என் உடல் முழுக்க பரவி இருக்கும் இந்த தொழுநோய் அகன்று அழகிய தோள்கள் வேண்டும் எனக்கு. இந்த நோயினால் மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் நாட்டப்படி அந்த வானவர் இந்த நோயாளியின் உடலை தடவி விடுகிறார். அடுத்த கணமே தொழுநோயின் அடையாளங்களற்ற அழகிய தோள்களுடையதாக அவருடைய உடல் மாற்றம் பெற்று விடுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழகிய நிறத்தையும் குறைகளற்ற உடலையும் கண்டு அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைகிறார். அவரை பார்த்து மீண்டும் அந்த வானவர் கேட்கிறார், செல்வங்களில் உனக்கு மிகவும் விருப்பமானது எது? ஒட்டகம்தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்றதும் கருத்தரித்த ஒரு ஒட்டகம் அவருக்காக கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இதிலே உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த வானவர் இரண்டாம் நபரான வழுக்கை தலையுடைய நபரிடத்தில் வருகிறார். அந்த நபருடைய குறைபாட்டினால் அவர் பட்டு கொண்டிருக்கும் சிரமங்களை அவதானிக்கிறார். இந்த நேரத்தில் உமக்கு மிகவும் விருப்பமானதை எது என அந்த வானவர் கேட்கிறார். என் வழுக்கை தலையை மறைக்கக்கூடிய அழகிய முடிகள்தான் எனக்கு தேவை. இந்த தலையுடன் மக்களுடைய சபைகளில் போய் அமர்வதற்கோ மக்களுக்கு முன்னால் நடமாடுவதற்கோ நான் வெட்கப்படுகிறேன். அந்த வானவர் இந்த நபருடைய தலையை தடவிவிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹு தஆலாவின் அருளால் அழகிய ரோமங்கள் அந்த நபருக்கு முளைத்து விடுகின்றன. ஏனைய மக்களை விட தனக்கு அழகிய முடிகள் முளைத்திருப்பதை பார்த்து அந்த மனிதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். மீண்டும் அந்த வானவர் அவரை பார்த்து, செல்வங்களில் உமக்கு மிகவும் பிடித்தமானது எது என கேட்கிறார். மாடுதான் எனக்கு பிடித்தமானது என்றவுடன் கருத்தரித்த அழகிய பசுமாடு ஒன்று அந்த நபருக்காக கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இதிலே உமக்கு பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் மூன்றாம் நபரான பார்வையற்ற நபரிடத்தில் வருகிறார். பார்வை இல்லாத காரணத்தினால் அந்த நபர் பட்டு கொண்டிருக்கும் சிரமங்களை அவதானிக்கிறார். இந்த நேரத்தில் உமக்கு விருப்பமானது எதுவென அந்த வானவர் கேட்கிறார். எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகையும் அதில் வாழும் மக்களையும் நான் பார்த்து ரசிக்க வேண்டும். பார்வையற்ற இந்த நபரின் கண்களை அந்த வானவர் தடவி விடுகிறார். அல்லாஹு தஆலாவின் நாட்டம் பார்வையற்ற குருடராக இருந்த அந்த நபர் கூர்மையான பார்வையுள்ள நபராக மாறிப் போகிறார். அதன் பிறகு அந்த வானவர், செல்வங்களில் உமக்கு மிகவும் விருப்பமானது எதுவென கேட்க, ஆடுதான் எனக்கு விருப்பமானது என அந்த நபர் சொல்கிறார். அடுத்த கணமே கருவுற்ற ஒரு ஆடு அந்த நபருக்காகவும் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இதிலே உமக்கு பரக்கத் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் சென்று விடுகிறார். சில வருடங்கள் கழிகிறது. மூவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த செல்வங்கள் பெருகி பன்மடங்காகி போகிறது. ஊரிலே ஒதுக்கி வைத்து பார்க்கப்பட்டிருந்த அந்த மூவரும் இப்பொழுது பெரிதும் மதிக்கப்படுகின்ற செல்வந்தர்களாக மாறி இருந்தனர். முன்பு வந்த அதே தோற்றத்தில் அந்த வானவர் இந்த மூவரிடத்திலும் மீண்டும் வருகிறார். தொழுநோயாளியாய் இருந்து குணம் பெற்ற அந்த நபரை முதலில் சந்திக்கிறார். நான் ஒரு ஏழை பிரயாணி. என் பயணத்திலே நான் கொண்டு வந்த பொருட்களை தொலைத்துவிட்டு இந்த நேரத்திலே எனக்காக உதவ உம்மையும் அல்லாஹ்வையும் தவிர வேறு யாரும் கிடையாது. அழகிய தோற்றத்தையும் அதிகமான சொத்து செல்வங்களையும் அல்லாஹு தஆலா உமக்கு தந்திருக்கிறான். இதிலிருந்து ஒரு ஒட்டகத்தை எனக்கு தந்தால் என் பிரயாணத்திற்கு உதவியாக அது இருக்கும். இதனை கேட்ட அந்த நபர், எனக்கு அதிகமான தேவைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன. தர்மம் செய்கின்ற நிலைப்பாட்டில் நான் இல்லை. நீங்கள் வேறு யாரிடமாவது சென்று
உதவி கேளுங்கள் எனச் சொல்கிறார். அதற்கு அந்த வானவர், உம்மை எனக்கு தெரியும் போலுள்ளதே, சில வருடங்களுக்கு முன்னால் தொழுநோயால் சிரமப்பட்டு கொண்டு ஏழையாக இருந்த நபரல்லவா நீர்? இல்லை, இந்த செல்வங்கள் எல்லாம் என் மூதாதையரிலிருந்து எனக்கு வந்தவை. இந்த அழகிய தோற்றமோ நான் பிறக்கும் போதே எனக்கு கிடைத்தவை என்கிறார். அதற்கு அந்த வானவர், நீர் சொல்லும் கூற்றில் பொய்யராக இருந்தால் உன்னை முன்பு போலவே அல்லாஹு தஆலா மாற்றிவிடுவானாக என பிரார்த்தனை செய்துவிட்டு இரண்டாம் நபரிடத்தில் வருகிறார். முதலாம் நபரிடத்தில் சொன்னது போலவே தான் ஒரு ஏழை பிரயாணி எனச் சொல்லி உதவி கேட்கிறார். இரண்டாம் நபரும், எனக்கும் அதிகமான கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன, உமக்கு உதவக்கூடிய நிலைப்பாட்டில் நான் இல்லை எனச் சொல்லி மறுத்து விடுகிறார். அதற்கு அந்த வானவர், உம்மையும் எனக்கு தெரியும் போலுள்ளதே, சில வருடங்களுக்கு முன்னால் உம்முடைய தலையிலே முடிகள் இல்லாமல் மக்களுடைய சபையிலே அமர வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருந்த நபரல்லவா நீர்? இப்பொழுது அல்லாஹ் அழகிய முடிகளையும் அளவற்ற செல்வங்களையும் உமக்கு தந்திருக்கிறானே, இந்த நேரத்தில் அல்லாஹ்விற்காக கொடை கொடுப்பதில் ஏன் தயக்கம் காட்டுகிறேன் என கேட்கிறார். இதனை மறுத்த அந்த இரண்டாம் நபர், இல்லை, இந்த முடிகள் என் பிறப்பிலிருந்தே என்னில் இருந்தவை, இந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய தந்தை பாட்டனிடத்திலிருந்து எனக்கு வந்தவை, இதிலிருந்து கொடுக்கின்ற கொடுக்காமல் மறுக்கின்ற உரிமை எனக்கே இருக்கிறது, உமக்கு உதவ முடியாது என மறுத்து விடுகிறார். அதன் பிறகு அந்த வானவர், நீர் சொல்லுகின்ற கூற்றில் பொய்யராக இருந்தால் உம்முடைய பழைய நிலைமைக்கே அல்லாஹு தஆலா மாற்றி விடுவானாக என பிரார்த்தனை செய்துவிட்டு மூன்றாம் நபரிடத்தில் வருகிறார். நான் ஒரு ஏழை பிரயாணி, என் பயணத்திலே நான் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் தொலைத்து விட்டேன், இந்த நேரத்திலே எனக்காக உதவ உம்மையும் அல்லாஹ்வையும் தவிர வேறு யாருமே இங்கு கிடையாது என சொல்லி உதவி கேட்கிறார். அதற்கு அந்த மூன்றாம் நபர், நானும் உம்மை போன்று சிரமத்தில் இருந்தவன்தான், பார்வையற்ற குருடனாக இருந்த என்னை அல்லாஹு தஆலா கூர்மையான பார்வையை தந்து வாழ வைத்திருக்கிறார். ஏழையாக சிரமப்பட்டு கொண்டிருந்த என்னை அளவற்ற செல்வங்களை தந்து என்னை சிறப்பித்து வைத்திருக்கிறார். இன்றைய நாள் உமக்கு உதவ நானே தகுதியானவர். இதோ என்னுடைய ஆட்டு மந்தை, இதிலிருந்து உமக்கு தேவையானதை எடுத்துச் செல்லும். அல்லாஹ்விற்காக நான் தருகின்ற இந்த ஆட்டை நீர் மீண்டும் திருப்பித் தர வேண்டிய அவசியமே கிடையாது என்கிறார். இந்த மூன்றாம் நபரின் அழகிய நடத்தையும் நன்றி மறவாத குணத்தையும் பார்த்த அந்த வானவர், வேண்டாம், உம்முடைய ஆட்டை நீரே வைத்துக் கொள்ளும். உம்மையும் உம் இரண்டு தோழர்களையும் சோதிக்க அல்லாஹு தஆலா நாடினான். உங்கள் மூவருக்கும் தேவையான ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹு தஆலாவே வழங்கினான். உமது தோழர்களான மற்ற இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளுக்கான நன்றியை மறந்து மறுத்த காரணத்தினால் அவர்களுடைய நட்பாக்கியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா பறித்துக் கொண்டார். ஆனால் நன்றியுள்ள உமக்கோ இருந்ததை விட அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி தரட்டும் என பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் மறைந்து போகிறார். وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ وَقَالَ مُوسَى إِن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد. அல்லாஹு தஆலாவினால் இந்த உலகிற்கு முதல் மனிதராகவும் நபியாகவும் அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிலே 1000க்கு மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 1000 வருடத்திலும் இந்த உலகிலே சிலை வணக்கம் என்ற ஒன்று இருக்கவில்லை. அல்லாஹு தஆலாவினால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருந்த முதலாவது ரசூல் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே சிலை வணக்கங்கள் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 10 நூற்றாண்டுகள், அதாவது 1000 வருடங்கள்.
இந்த இரண்டு பெரும் நபிமார்களுக்கும் இடைப்பட்ட காலங்களில் சிலை வணக்கம் எப்படி உருவானது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தஆலாவை மாத்திரமே வணங்கிக் கொண்டு அவனிடத்தில் மாத்திரமே தங்களுடைய தேவைகளை முறையிட்டுக் கொண்டிருந்த மக்கள் எப்படி சிலைகளை உருவாக்கி அதனிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்கும் அவல நிலைக்கு மாற்றப்பட்டார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிற்பட்ட காலத்திலே இந்த உலகில் வத்து என்ற பெயருடைய ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மார்க்க அறிஞராகவும் மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவராகவும் இருந்தார். இந்த வத்து எனப்படுகின்ற நல்ல மனிதரை மக்களும் அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இந்த வத்து எனப்படுகின்ற நபர் மரணித்து விடுகிறார். இந்த நல்ல மனிதருடைய மரணத்தை அந்த காலத்து மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் பல நாட்களாக அந்த நல்ல மனிதருடைய மண்ணறைக்கு அருகாமையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் ஷைத்தான். அந்த நல்ல மனிதரை இழந்து சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஊர் மக்களுக்கு முன்னால் மாறு வேடத்தில் வருகிறான் ஷைத்தான். அந்த மக்களுடைய மனதிற்கு ஆறுதல் தரும்படியான சில வார்த்தைகளை சொல்கிறான். இறுதியில் அந்த வத்து என்ற நல்ல மனிதருடைய உருவத்தை அழகிய முறையில் வரைந்து அந்த மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறான். வத்தை இழந்த சோகத்தில் மூழ்கி இருந்த அந்த மக்கள் வத்துடைய உருவப்படத்தை பார்த்து அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். பொதுவான இடத்திலே அந்த வரைபடத்தை வைத்து அடிக்கடி வந்து பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்கிறார்கள். வரையப்பட்டிருந்த அந்த படம் சில மாதங்களில் கரைந்து போகின்ற நிலைமை வந்தவுடன் ஷைத்தான் அவர்களுக்கு முன்னால் மீண்டும் வருகிறார். வரைந்து வைப்பதை விட அந்த வத்தை சிலையாக செய்து வைத்தால் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் என்றவுடன் அந்த மக்களும் இந்த ஆலோசனைக்கு சம்மதிக்கிறார்கள். சில நாட்களில் வரைபடத்தில் இருந்த அந்த நபர் சிலையாக செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார். வரைகோலத்தில் பார்த்து கொண்டிருந்த வத்தை இப்பொழுது சிலை கோலத்தில் பார்ப்பது அந்த மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த சிலையும் பொதுவான இடத்தில் வைக்கப்பட்டு அந்த மனிதருடைய நல்ல விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. சில நாட்களுக்கு பின்னால் ஷைத்தான் மீண்டும் அந்த மக்களுக்கு முன்னால் வருகிறார். இப்படி ஒரே சிலையை வைத்து நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை விட இவரை பல சிலைகளாக வடித்து அனைவரும் வைத்திருக்கலாமே என்றதும் அந்த மக்களுக்கு இந்த ஆலோசனை இன்னும் சிறப்பானதாகப்படுகிறது. வத்து என்ற அந்த நல்ல மனிதருடைய சிலை பலதாக செதுக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் அனைவரின் வீடுகளிலும் வைக்கப்படுகிறது. நம் ஊரிலே வாழ்ந்து நாம் நேசித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் சிலையாக வந்து நம் வீட்டிலேயே நிற்பது அந்த மக்களுக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. தினந்தோறும் வேலைகளுக்கு செல்லும் முன் அந்த சிலைக்கு முன்னால் வந்து நின்று அதனுடைய முகத்தை பார்த்துவிட்டு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களின் பிள்ளைகள் அந்த சிலைகளுக்கு முன்னால் தலை சாய்த்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களின் சந்ததிகள் அந்த சிலைக்கு முன்னால் ருக்கூ செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களின் சந்ததிகள் அந்த சிலைக்கு முன்னால் சுஜூதிலேயே விழுகிறார்கள். ஷைத்தான் தன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அவசரம் காட்டுவதே கிடையாது. நிதானித்து காய்களை நகர்த்தும் சாமர்த்தியக்காரன் அந்த ஷைத்தான். வத்து என்ற நபருக்காக மாத்திரம் வைக்கப்பட்டிருந்த சிலை அதன் பிறகு மரணித்த சுவா என்ற நபருக்காகவும் வைக்கப்படுகிறது. அதன் பிறகு மரணித்த யகூஸ் என்ற நபருக்காகவும் வைக்கப்படுகிறது. அதன் பிறகு மரணித்த யவுக் என்ற நபருக்காகவும் வைக்கப்படுகிறது. அதன் பிறகு மரணித்த நஸ்ர் என்ற நபருக்காகவும் வைக்கப்படுகிறது. 5ஆக இருந்தது 50ஆக மாறியது. 50ஆக இருந்தது 500ஆகி போகிறது. ஒரு ஊரிலே செய்யப்பட்டு கொண்டிருந்த சிலை வணக்கம் அந்த நாட்டிற்கு மாறியது. அந்த நாட்டிலே செய்யப்பட்டு கொண்டிருந்த சிலை வணக்கம் இந்த உலகிற்கே பரவியது. படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு தன் கரங்களால் செய்யப்பட்டிருக்கும் சிலைகளுக்கு முன்னால் மண்டியிடுகின்ற அவலநிலை இங்கிருந்துதான் ஆரம்பமானது. அல்லாஹு தஆலா எம்மையும் எமது சந்ததிகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டு மரணம் வரை பாதுகாத்தருள்வானாக. واتبعوا من لم يزده ماله وولده إلا خسارا ومكروا مكرا كبارا وقالوا لا تذرن آلهتكم
آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. அல்லாஹு தஆலாவினால் இறை தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் வாழ்ந்த நபிதான் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெருங்கிய உறவினராகவும் இருந்தார்கள். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதூம் என்ற நகரத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டிருந்தார். அந்த ஊர் மக்களின் நடத்தைகள் மிகவும் கீழ்த்தரமானதாகவும் கேடுகட்டதாகவும் இருந்தது. இதனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் மிகுந்த சிரமங்களை அனுபவித்துக் கொண்டும் இறைவனுக்காக பொறுத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் பிரதான தொழிலாக செய்து கொண்டிருந்ததே வழிப்பறி கொள்ளைதான். இதனால் அந்த ஊரை தாண்டி பிரயாணிகள் பயணம் செய்வதே பெரும் போராட்டமாகவே இருந்தது. அந்த மக்களிடத்தில் இருந்த பிரதானமான இரண்டாவது கெட்ட செயல்தான் சங்கங்களாக பிரிந்து கூட்டங்களாக சேர்ந்து இருந்து அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நல்ல மக்கள் அவர்களை தாண்டி கடந்து செல்வதையே அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருந்த அந்த சதூம் வாசிகள் செய்து கொண்டிருந்ததில் மூன்றாவது மிக முக்கிய பாவச் செயல்தான் ஓரினச் சேர்க்கை. அவர்களின் ஆசைகளை தீர்த்து கொள்ள பெண்களை நாடமாட்டார்கள், மனைவிமார்களை நாடமாட்டார்கள். ஆண்களை தேடி வந்து இச்சைகளை தனித்துக் கொள்ளும் மிகப்பெரிய இழிவான செயலையே அந்த மக்கள் பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தார்கள். பாவங்கள் ரகசியமாக செய்யப்படுவதற்கும் பகிரங்கமாக நடத்தப்படுவதற்கும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அவர்களுக்கு முந்தைய சமுதாயத்தினர் கற்பனை கூட செய்து பார்க்காத அந்த பாவத்தினை இந்த மக்கள் பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தை மிகவும் பாதித்துக் கொண்டிருந்தது. அந்த மக்களுக்கு மத்தியில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லுபதேசங்கள் செய்தும் இறைவனுடைய தண்டனைகளை சொல்லி அச்சுறுத்தியும் பார்க்கிறார்கள். அந்த ஊர் மக்களின் இந்த கெட்ட நடத்தைகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. அந்த ஊருக்குள் யார் விருந்தினர்களாக நுழைந்தாலும் அவர்களையும் தங்களது இச்சைகளுக்கு இணங்கி வருமாறு வற்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். வந்த மக்களையாவது பாதுகாக்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வந்தாலும் அவர்களையும் கேலி செய்து எங்களை தடுத்தால் உங்களை கொன்று விடுவோம் என மிரட்டி துரத்தியும் விடுவார்கள். அந்த ஊர் மக்களின் இந்த கெட்ட நடத்தைகளுக்கு உதவியாளராக இருந்தவர்களில் ஒருவர்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான சோதனை அந்த ஊரில் மாத்திரமல்ல, தங்களுடைய வீட்டிலும் தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறை நிராகரிப்பாளர்களுக்கான உதாரணமாக 2 பெண்களை குறிப்பிடுகிறார். அதில் ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி, மற்றவர் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. அந்த மக்களுடைய அக்கிரமங்கள் அத்துமீறி போன ஒரு கட்டத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் தங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா அழகிய வாலிபர்களின் தோற்றத்தில் 3 மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். வந்த மலக்குமார்கள் ஆரம்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். أهل هذه القرية إن أهلها كانوا ظالمين. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கப் போகின்ற நற்செய்தியை சொல்லிவிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஊரை நோக்கி 3 மலக்குமார்களும் வருகிறார்கள். இமாம்கள் எழுதுகிறார்கள், அழகிய வாலிபர்களின் தோற்றத்தில் வந்த அந்த 3 மலாயிகாமார்களும் யார் தெரியுமா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரின் எல்லைக்கு வந்தவுடன் ஒரு பெண்ணை சந்திக்கிறார்கள். நாங்கள் மூவரும் இன்றைய நாள் இரவு தங்கிச் செல்வதற்கான இடம் இந்த ஊரிலே கிடைக்குமா என விசாரிக்கிறார்கள். அந்த பெண்மணி வந்திருக்கும் அந்த வாலிபர்களின் தோற்றத்தை பார்க்கிறார். இவ்வளவு அழகிய வாலிபர்கள் இந்த ஊருக்குள் நுழைந்தால் என்ன நடக்கும் என்பதனை யூகித்துக் கொண்ட அந்த பெண்மணி அந்த மூவரையும் ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து அதே இடத்தில் நிறுத்திவிட்டு ஊருக்குள் நுழைந்து தன்னுடைய தந்தையை அழைத்து வருகிறார். அந்த பெண்மணி வேறு யாரும் அல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் ரைசா என்ற பெண்தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊருடைய எல்லைக்கு வந்து அந்த வாலிபர்களை சந்திக்கிறார்கள். அந்த ஊருடைய நிலைப்பாடுகளை சொல்லி அந்த வாலிபர்களை இருட்டிய பிறகே தங்களுடைய ஊருக்குள் அழைத்து வருகிறார்கள். தங்களுடைய ஊருக்குள் நுழைந்திருக்கும் அந்த அழகிய வாலிபர்கள் மலக்குமார்கள் என்பதனை அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அறிந்திருக்கவில்லை. அந்த ஊர் மக்களின் யாருடைய கண்களிலும் படாமல் அந்த வாலிபர்களை அழைத்து வந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய நாள் இரவு தங்களின் வீட்டிலேயே தங்கிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள். ஆனாலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் திடுக்கமும் என்ன நடந்து விடுமோ என்ற நடுக்கமும் அன்றைய நாள் இரவு முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி யாருக்கும் தெரியாமல் தங்களுடைய வீட்டிலே வந்து தங்கியிருக்கும் 3 அழகிய வாலிபர்கள் பற்றிய செய்தியை அந்த ஊர் மக்களிடத்தில் சொல்லிவிடுகிறார். இரவு என்று பாராமல், ஒரு நபியுடைய வீடு என்று பாராமல் அந்த கயவர்கள் மொத்தமும் ஒன்று கூடி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு விடுகிறார்கள். அந்த 3 வாலிபர்களையும் தங்களிடத்தில் ஒப்படைத்து விடுமாறு சொல்லி அந்த நடுகிரவிலே வீட்டு கதவுகளை தட்டி சப்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். வீட்டு கதவுகளை உடைத்து உள்நுழைந்து விடுவார்களோ என்ற திடுக்கமும் நடுக்கமும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகாமையில் அந்த 3 வாலிபர்களும் வருகிறார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல் நாங்கள் மூவரும் சாதாரண வாலிபர்கள் கிடையாது. அல்லாஹு தஆலாவினால் தூதுவர்களாக அனுப்பப்பட்டிருக்கும் மலாயிக்காமார்கள் நாங்கள். எங்களை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதன் பிறகுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியடைகிறார்கள். இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அழித்து விடுமாறு சொல்லி அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பியிருக்கிறார். அதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள். இல்லம் ரஅத்தக், உங்களுடைய மனைவியை தவிர. நிராகரிக்கும் கெட்டவளான அந்த பெண்ணும் இந்த ஊர் மக்களோடு சேர்த்தே அழிக்கப்பட போகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு நடுநிசி தாண்டிய நேரம் அந்த ஊரை விட்டு வெளியேறி போகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த ஊரை விட்டு வெளியேற நினைத்த அவர்களின் மனைவி ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலாவினால் அந்த ஊரை விட்டும் வெளியேற விடாமல் தடுக்கப்படுகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் அந்த ஊரை விட்டு வெளியேறி சென்ற மறுநாள் அதிகாலை நேரம் அந்த ஊர் மக்களுக்கான அழிவு நேரத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பித்து வைக்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது தண்டனை திடீரென கேட்ட பேரிடி சப்தம் அந்த மக்களுடைய காதுகளை செவிடாக்கி விடுகிறது. பெரும் பெரும் பாறாங்கற்களை சுமந்த கல்மழை அந்த ஊரிலே பொழிவிக்கப்படுகிறது. وأمطرنا عليها حجارة من سجيل منضود. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஊரிலே மழையாக பொழிந்த கற்களில்
கேடுகட்ட அந்த பாவத்தினை செய்த பாவிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எந்த கல்லில் எவனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்ததோ அந்த கல் அவனை தேடி வந்து அழித்து நாசமாக்கியது. وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ مَطَرًا فَسَاءَ مَطَرُ الْمُنذَرِينَ. அன்றைய நாள் இந்த பாவிகளை மாத்திரமல்ல, அந்த பாவிகள் குடியிருந்த ஊரையும் அல்லாஹு தஆலா விட்டு வைக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கையினால் அந்த ஊர் வானம் வரை தூக்கப்பட்டு தலைகீழாக புரட்டி அடிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இரக்கமானவன்தான், அல்லாஹு தஆலா மன்னிப்பாளன்தான், அல்லாஹு தஆலா சகித்துக் கொண்டிருப்பவன்தான். ஆனாலும் பாவங்கள் எல்லையை கடக்கும் போது, அக்கிரமங்கள் அத்துமீறி நடக்கும் போது அல்லாஹ் விடும் தண்டனையும் பன்மடங்கானதாகத்தான் இருக்கும். முன்பொரு காலத்தில் ஒரு அரசன் பிரம்மாண்டமானதொரு அரண்மனையை கட்டுவதற்கு நாடினான். பெரும் பொருட்செலவிலும் பல வேலையாட்களின் அயராத உழைப்பிலும் அந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த பிரம்மாண்டமான அரண்மனையின் அழகை ரசிப்பதற்காக அரசன் அங்கு வருகிறார். அந்த கட்டிடத்தை முழுவதுமாக சுற்றி பார்க்கிறார். அந்த அரண்மனையின் வெளித்தோற்றத்தின் அழகை ரசிக்க வந்தவனின் கண்கள் எதையோ காண முகம் சுளிக்கிறார். பெரும் பொருட்செலவிலே பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் தன்னுடைய அரண்மனைக்கு அருகிலே ஒரு ஏழை மூதாட்டியின் ஓலை குடிசை வீடு இருப்பதை பார்த்து கோபமடைகிறார். தன்னுடைய அரண்மனையின் அழகையே அந்த குடிசை வீடு கெடுத்து கொண்டிருப்பதாக எண்ணி அதனை முழுவதுமாக இடித்து அகற்றிவிடுமாறு தன்னுடைய வேலையாட்களை பணிக்கிறார். எந்தவித மாற்று ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படாமல் அந்த ஏழையின் குடிசை இடித்து அகற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த மூதாட்டி தனது குடிசைக்கு திரும்பி வருகிறார். தன்னுடைய குடிசை அமைக்கப்பட்டிருந்த இடம் வெற்றிடமாக இருப்பதை பார்த்து வியந்து அங்குள்ளவர்களை விசாரிக்கிறார். அரண்மனையின் அழகை உம்முடைய குடிசை கெடுத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அரசனால் உமது வீடு இடித்து தகர்க்கப்பட்டு விட்டது என காரணம் சொல்லப்படுகிறது. இந்த பதிலை கேட்டு உடைந்து போன அந்த ஏழை மூதாட்டி நொந்த மனதோடும் கலங்கிய கண்களோடும் வானை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்துகிறார். என்னுடைய ரப்பே, அன குந்து காயிபா, எனக்கு இந்த அநீதி இழைக்கப்படுகின்ற நேரத்தில், என்னுடைய வீடு இடித்து தகர்க்கப்படுகின்ற நேரத்தில் நான் தான் இங்கு இருக்கவில்லை. ஃபஐன குன்த யா ரப்பல் ஆலமீன், நீ எங்கே போனா, அந்த நேரத்தில் நீ எங்கே இருந்தாய் என்ற அந்த மூதாட்டியின் வார்த்தைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான அரண்மனை புரட்டி அடிக்கப்படுகிறது. அதற்குள்ளே இருந்தது அநியாயக்கார அரசன் மாத்திரமல்ல, அவனுடைய பணியாளர்களும் தான். அநியாயம் செய்பவர்கள் மாத்திரமல்ல, அதற்கு துணை நிற்பவர்களையும் அல்லாஹு தஆலா விட்டு வைப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு செய்த முக்கியமான அறிவுரை, இத்தகி தஅவத்தல் மظلوம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இருப்பதில்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலா தஹ்ஸபன்ன அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஷ்خص فيه الأبصار.